சாணக்கியரின் மிகச்சிறந்த 10 நீதி பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். 1. அறிவில்லாத பலம் வீணாகும். விளக்கம்: உடல் பலம், பணம், பதவி இருந்தாலும் அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு இல்லையெனில் அவை பயனளிக்காது. அறிவு இருந்தால் குறைந்த வளத்திலும் பெரிய சாதனை செய்யலாம். அறிவே மனிதனின் உண்மையான சக்தி. 2. எதிரியை விட ஆபத்தானவன் போலியான நண்பன். விளக்கம்: எதிரி வெளிப்படையாக இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க முடியும். ஆனால் நண்பன் போல் நடித்து நம்பிக்கையை பயன்படுத்தி தீங்கு செய்பவன் மிக ஆபத்தானவன். அதிக நம்பிக்கை எச்சரிக்கையில்லாமல் போனால் அழிவாகும். 3. நேரம் வந்தபோது செயல் இல்லை என்றால் வாய்ப்பு போய்விடும். விளக்கம்: வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் ஒருமுறை மட்டுமே வரும். பயம், சோம்பல், குழப்பம் காரணமாக முடிவு எடுக்காமல் இருந்தால் அந்த வாய்ப்பை இழந்து பின்னர் வருந்த வேண்டி வரும். சரியான நேரத்தில் எடுத்த முடிவே வெற்றியின் தொடக்கம். 4. செல்வம் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லையெனில் அது பயனற்றது. விளக்கம்: பணம், வசதி, அதிகாரம் இருந்தாலும் நல்ல பண்பு இல்லையெனில் மதிப்பும் அமைதியும் கிடையாது. ஒழுக்கம் இல்லாத செல்வம் விரைவில் அழியும். ஒழுக்கமே நீடிக்கும் செல்வம். 4. செல்வம் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லையெனில் அது பயனற்றது. விளக்கம்: பணம், வசதி, அதிகாரம் இருந்தாலும் நல்ல பண்பு இல்லையெனில் மதிப்பும் அமைதியும் கிடையாது. ஒழுக்கம் இல்லாத செல்வம் விரைவில் அழியும். ஒழுக்கமே நீடிக்கும் செல்வம். 5. அவசர கோபம் அறிவை மறைக்கும். விளக்கம்: கோபத்தில் மனிதன் உண்மையை பார்க்க முடியாமல் தவறான முடிவுகளை எடுப்பான். பின்னர் அவை வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை உண்டாக்கும். கோபத்தை அடக்குவதே அறிவின் அடையாளம். 6. அறிவு உள்ளவன் ஒருபோதும் தனிமையில் தோல்வியடைவதில்லை. விளக்கம்: மனிதர்கள் விலகினாலும் சூழ்நிலை எதிராக இருந்தாலும் அறிவுள்ளவன் தன் அறிவின் மூலம் வழி கண்டுபிடிப்பான். அறிவு ஒருபோதும் மனிதனை கைவிடாது. 7. நம்பிக்கையை ஒருமுறை இழந்தால் மீண்டும் பெற கடினம். விளக்கம்: ஒருவரின் நம்பிக்கையை உடைத்தால் அதேபோல் உறவுகளும் மரியாதையும் சிதையும். நம்பிக்கை உடைந்த இடத்தில் சந்தேகம் நிரந்தரமாக இருக்கும். நம்பிக்கையை பாதுகாப்பதே உயர்ந்த பண்பு. 8. சோம்பல் மனிதனின் மிகப்பெரிய எதிரி. விளக்கம்: வெளிப்புற எதிரிகளை விட சோம்பல் மனிதனை மெதுவாக உள்ளிருந்து அழிக்கும். முயற்சி இல்லாதவன் திறமை இருந்தும் தோல்வியடைவான். தொடர்ந்த முயற்சியே வெற்றியின் ரகசியம். 9. பணம் சேமிக்காதவன் எதிர்காலத்தை இழக்கிறான். விளக்கம்: இன்றைய தேவைகளை மட்டும் பார்த்து செலவு செய்தால் நாளைய பாதுகாப்பு இல்லை. சிறிது சேமிப்பு வாழ்க்கையில் தைரியத்தை தரும். சேமிப்பு சிந்தனை புத்திசாலித்தனத்தின் அடையாளம். 10. துன்பம் அறிவாளியை உயர்த்தும், முட்டாளை வீழ்த்தும். விளக்கம்: அறிவுள்ளவன் துன்பத்திலிருந்து பாடம் கற்று முன்னேறுவான். அறிவில்லாதவன் அதையே குறையாக நினைத்து உடைந்து போவான். சோதனையே மனிதனை உருவாக்குகிறது. இந்த பதிவு யாரேனும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் என நம்புகிறேன். நன்றி.